ஹாய் காய்ஸ், இப்போ நான் கொண்டக்கடலை நைட்டு ஊற வச்சுட்டேன். அரை உப்பு போட்டு இப்போ 6-7 விசில் விட்டு கொண்டக்கடலை வேக வச்சிட்டேன் காய்ஸ். இந்த ரெசிபி நேம் அந்த டிஷ் நேம் காய்ஸ் கார குழம்பு கொண்டக்கடலை கத்திரிக்காய் குழம்பு காய்ஸ். கொண்டக்கடலை கத்திரிக்காய் காரக்குழம்பு காய்ஸ். இதுக்கு என்னென்ன போட போகிறேன்னா, இதில் தேங்காய் சீரகம் பூண்டெல்லாம் அரைச்சி வச்சிட்டேன் காய்ஸ். வரமிளகாய் போட்டு இப்போ இதுக்கு பொடி ஐட்டம் போடணும். பார்த்துங்க காய்ஸ், இது காரக்குழம்பு பொடி. காரக்குழம்பு பொடி 3 ஸ்பூன் போடணும் காய்ஸ். அப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன். இது வெறும் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். உங்களுக்கு அதிகமாக மிளகாத்தூள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அடுத்தது அரை கரண்டி மஞ்சத்தூள் காய்ஸ். இப்போ இதை அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலா அதில் ஊற்றுற காய்ஸ். அடுத்து கத்திரிக்காய் போடுறோம் காய்ஸ். இதில் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் போடலாம் காய்ஸ். நான் கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். காய்ஸ் எல்லாம் கலக்கி விட்டுட்டு இப்போ ஏற்கனவே நல்லா வெந்திருக்கும். இப்போ கத்திரிக்காய் உங்களுக்கு குழஞ்சி போகாமல் இருக்கணும்னா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டா போதும் காய்ஸ். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு கடுகு போட்டு பறித்து தாளித்து ஊற்றிக்கலாம் காய்ஸ். கொண்டக்கடலை கத்திரிக்காய் காரக்குழம்பு மதுரை காரக்குழம்பு கொண்டக்கடலை கத்திரிக்காய் காரக்குழம்பு காய்ஸ். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும்.